இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். காலமுறை ஊதியம் உள்ளிட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், முழுநேர அரசு ஊழியர்களுக்கான காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் கூட்டமைப்பினர் தொடர் போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களுடன் பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய அரசு அவர்களை கைது செய்து ஒடுக்க நினைப்பது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்ததாகவும் அவர்கள் கூறிய பல தகவல்கள் கண்ணீரை வரவழைப்பதாக இருந்தன என்றும் அவர் கூறியுள்ளார். 30 ஆண்டுகளாக பணியாற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு கூட கண்ணியமான வாழ்க்கை நடத்துவதற்கான ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே உரிமை கேட்டு போராடும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதை கைவிட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.